நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான கிச்சடி, வெஜ் ரவா கிச்சடி எப்படி பண்ணி பார்க்கலாம். ரவை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதே நான்ஸ்டிக் பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே எதுக்குன்னா நல்ல ஒரு மணமாக வரும். இது 3 எண்ணெயும் சேர்ந்துருக்க நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அது எப்படி பண்ணி பார்க்கலாம். ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அந்த கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சரிங்களா? இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் போட்டு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறது 2 அரிஞ்சு வச்சுருக்கோம். பண்ணியில் குறுக்கு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் வந்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக அரியலாம், ஆனால் உங்களுக்கு வதக்கியே நம்ம செய்கிறதுனால சரியாக வேகாமல் நறுக்கு இருக்கும். அதுக்காக தான் நைஸாக இருந்தோம்னா சீக்கிரம் ஆகிடும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. அப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மஞ்சள்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டிட்டு திரும்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி 1 கப்பு ரவைனா 3 கப்புலேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். உப்பு தேவையான அளவுக்கு இந்த தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்க போகிறோம். கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி இப்பயே சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது நல்ல வாசமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நம்ம முதல்ல வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா ரவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்கப்பா. இல்லைன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ கிண்டி எல்லாம் உறவு சேர வரும்போது நெய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் வேணுமோ அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா அது வந்து சாஃப்டியாக சில்கியாக வரும். இல்லைனா தான் அந்த வரையன்னு இருக்க மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்க மாதிரி. அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. சேர்த்து நல்லா விடாமல் கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக உப்புமா சாப்பிட்றதும் கிச்சடி சாப்பிட்றதும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வாசமாக சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ரவை வெந்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டுடுங்க. அப்போ அது நல்லா புழுங்கி சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவலுன்னு இறங்கும் வாய்க்குள்ளே. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை டு ஆல்.